ஃபைனலாக ஹார்ட் மட்டும்தான் போட்டு விட்டோம். ஆர்க்கே அவரே போட்டுன்னு இருக்காரு. போடுங்க போடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாங்கள் எங்கே இருக்கோன்னு சொல்லிடுறோம். ஸோ நாங்கள் சென்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோமே. ரொம்ப நாள் கழிச்சு நான் சென்னைக்கு வந்திருக்கேன். என்னோட கேட்டகரி தான் மோனோமோ. அவரும் ரொம்ப கல்யாணம் ஆனதுலேருந்து சென்னை பக்கம் வரல. ஒரு டைம் ஸ்டார்டிங்கில் வந்தோம், அதோட இப்போ தான் வரோம். 1 இயர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். ஆமாம், 2 இயர் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோமே. ஹாய் சொல்லுங்க. அப்புறம் அம்மி இருக்குது, அம்மி குழம்பு சுத்தி நெத்தில போட்டு வை. போரும் நீர் மாற்றி இன்னும் அம்மி குழம்பு எடுத்து கட் பண்ணி பாரு. திரு நவரு திரு இவர் இப்போ தான் ப்ரொஃபஷனலாக இருப்பார். மனோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஆர்கே வரும் கையில். இதான் என்னாச்சு, என்ன வேலை நடக்குது? ஆர்கே ஃபைனலாக ஹார்ட் மட்டும்தான் போட்டு விட்டோம். ஆர்கே அவரே போட்டுன்னு இருக்காரு. போடுங்க போடுங்க. என்ன பண்ணுறது, எந்த தம்பிகளும் வர மாட்டேங்க. ஹார்ட் நான் தானே போட்டு கொடுத்தேன். ஆமாம், பக்காவாக ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அப்படியே சைட்லலாம் Action! Friends, Rishabh vlog
ஜாலியாக நல்லா கலகலன்னு ரெடி ஆனேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அழைச்சல் வந்து ஒன்றுமே தெரியல. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் மண்டபத்தில் நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டோம். ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஃபேமிலியோட தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்குமே. ரொம்ப நாள் கழிச்சு சேர்றோம் இல்லையா. நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே தூங்கணும். ஸோ எனக்கு அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். டைம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன உட்காந்து கும்பலாக உட்காந்து கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போய் படுப்பாங்க. அப்புறம் காலையில் சீக்கிரம் எழுந்து கிளம்பணும். ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. நாங்கள் சும்மா வேடிக்கை பார்க்கணும். சரி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மார்னிங் அவுட்ஃபிட். மோனை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு செட்டாக அது வந்து ஃபுல்லாக காமிச்சது தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சாரீ கட்டியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் காலைல எழுந்து குளிச்சுட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டோம். இப்போ போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். போகலாமா? போகலாம் வாங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு மோனோட அவுட்ஃபிட்டை காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மோனோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாம் நல்லா இருக்கு. இது என்னோடது. கண்ணாடியில் லைட்டாக தெரியுது. சரி ஓகே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அவுட்ஃபிட். 2 பேரும் எப்படி இருக்கு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ளீட்டாக எடுத்து வச்சுட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு கொஞ்சம் கட்டுறதுக்கு ஈஸியாக இருந்தது. நாங்கள் நினச்ச மாதிரியே தான் நடந்தது. அங்கே போனால் இப்படி தான் நமக்கு டைம் கிடைக்காது. டக்குனு கிளம்புனோன்னா வீட்டிலே ப்ரீ ப்ளீட் தான் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நினச்சோம். அது மாதிரி வீட்டில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி அங்கே உங்களுக்கு எப்படி நினச்சோமோ அதே மாதிரி தான் நீங்கள் நடந்துச்சு. குளிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா இடம் தெரியல. இங்கே வந்து தண்ணி வரல. ஆக்சுவலாக நாங்கள் தங்கியிருந்த ரூம் இதுதான். ஸோ நாங்கள் ஏந்ததுக்குள்ளே நிறைய பேர் உள்ளே வந்து அவங்களும் குளிக்க போயிட்டாங்களா. அதனால் எங்களுக்கு டைம் கிடைக்கல சொல்லிட்டு மொழ ரூமில் போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவங்க போயிட்டு டக்குனு குளிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கும் டைம் கொடுக்கணும் இல்லையா. அதனால் நாங்களும் டக்குனு குளிச்சுட்டு சீக்கிரமாக எடுத்து ஒரு பின் போட்டு வந்துட்டோம். ஈஸியாக இருப்பாங்க சரி கட்டுறதுக்கு. நல்லா இல்லையா? சூப்பராக இருக்கு. சரி வாங்க போகலாம். நம்ம முன்னாடி எல்லாம் போயிட்டாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டு. ஆமாம் முகூர்த்தத்துக்கும் டைம் ஆயிடுச்சு. போகலாம். காலையிலே டீ அப்படியே இங்கே அப்படியே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு. சும்மா உட்காந்து ஃபோட்டோ ஷூட்லாம் போயிட்டுருக்கு. அதை தான் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொனோட தங்கச்சி. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, திருவிழா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவ்வளோ க்யூட்டாக ஞாபகம் வச்சுருக்க முடியாது. ஸோ ஃபங்க்ஷன்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். நான் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கல்யாணம் என்ன ஏதுன்னு ஒரு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஆமாம் யாருக்கு கல்யாணம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விளாகில் பார்த்துருப்பீங்க. அவரும் மனோவும் சேர்ந்து விளாக் எடுத்திருப்பாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோவோட அண்ணன், அதாவது பெரியம்மா பையன். ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட சென்னைக்கு போயிருந்தோம். ஜாலியாக அங்கே ஸ்டே பண்ணி ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு நேற்று தான் வந்தோமே. நேற்று வந்து படுத்தது தான். நைட்டு தான் எழுந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி படுத்து சரியாக தூங்குவோம் இல்லை, பகல்லையும் அலைச்சல். நான் அவ்வளோவா எதுவும் இது பண்ணல, வீட்டில் தான் இருந்தோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஏதாவது வேலை மண்டபத்துக்கு போயிட்டு அங்கே வேலைலாம் செஞ்சுட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஜாலியாக பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்த உடனே இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் இதுதான். ஆமாம் ஏன்னா எல்லாரும் சேர்ற அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன் இது. ஆமாம் அந்த மாதிரி நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் தான் வர்றதா பிளானு. மழை டைமு புயல் வேறு அலர்ட் சொல்லியிருந்தாங்க. அந்த ரெட் அலர்ட் சொன்னதுனால சரி வீட்டுக்கே வேன் வந்தது. நம்ம ஊர்லேருந்து ஆளிட்டு போவோம்ல, அந்த வேன் வந்துச்சு. நம்ம பஸ்ஸு ட்ரெயின்லாம் பிடிச்சி வர முடியாது இந்த மழையில்.
இதில் கிளம்பிடலான்ட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டோம் அதில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க எதுக்கு மனோ வீட் சைடு இருக்க எந்த ஃபங்க்ஷனும் சரி மனோ வீட் சைடில் அதிகமாக ஏன் வீடியோலாம் எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஏன் போயிட்டு வீடியோ எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து எல்லா ஃபங்க்ஷனும் எடுக்க முடியாது இல்லை, ஏதாவது முக்கியமானவங்க ஃபங்க்ஷன் க்ளோஸாக இருக்கவங்க அந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் ரெகானனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆளையும் தாண்டி ரொம்ப க்ளோஸ் ஆன ஆளு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆமாம், அவரே வீடியோ எடு விளாக் எடு அவங்களும் சேர்ந்து எடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களோட ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாலையும் கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்க முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனோ ஃபேமிலி சைடு, நம்ம ஃபேமிலி சைடு வந்து இந்த ஃபங்க்ஷனில் தான் கொஞ்சம் பேரை காட்டினவே. ஆமாம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் ஒரு ஃபங்க்ஷனாக மொத்தவங்க வருவாங்க. ஆமாம், அதுக்கு வந்து ஃபேமிலியாக சேர்ந்து அதுக்கப்புறம் விளாக் வரும். சரி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.